நீட் எக்ஸாம் வந்து இருக்கணும். எதனால இருக்கும் அப்படின்னா சிஸ்டம் மேல வந்து பிளேம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நிறைய படிச்சவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீட்ல தோத்து போனவன், நீட்ல தற்கொலை பண்ணவன்லாம் இவனுக்கு விக்டிம். தற்கொலை பண்ணவன் விக்டிம் கிடையாது. ஆக்சுவலி தற்கொலை பண்ணவனுக்கு கொழுப்பு. ஏன்னா இத்தனை வருஷமா உங்களை பெத்து வளர்த்து இந்த ஒரு வீடியோ முழுசா பாக்குறது மூலமா போராட்டத்தை பத்தி நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். இந்த போராட்டம் யார் யாருன்னா ஆதரிக்கிறா, இந்த போராட்டம் நியாயமான போராட்டமா, இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுன்றத முழுசா சொல்லி இருப்பேன் டீட்டெயிலா. நீட் எக்ஸாம் எழுத போகிற மனுஷங்களை மட்டும் டாப் டு பாட்டம் செக் பண்ணி அனுப்புறீங்க ட்ரெஸ் கோட தான். ஆனால் எதுக்காக நீங்கள் கொஸ்டின் பேப்பர் மட்டும் லீக் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இளைஞர்கள் வந்துட்டு பயங்கரமாக ப்ரொடக்ஷன் நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் வந்து நடுவில் நடந்திருக்கு. என்னன்னா, ஒரு போலீஸ் மேன் வந்துட்டு நம்ம இந்திய கொடி வந்துட்டு அவமதிச்சிருக்கார், விச் இஸ் டோட்டலி அஃபென்சிவ் அகேன்ஸ்ட் இந்தியன் லா. இப்போ நடந்துகிட்டு இருக்க போராட்டத்தில் கம்யூனிசம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க பயங்கரமாக. வேற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட் பண்ணுறவங்களே உங்களாட்ட சேர்த்த ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஒரு ஸ்டோரி போடுறாங்க, கம்யூனிசம் ஆபீஸ்க்கு வாங்க போராட்டம் பண்ணலாம் சொல்லிட்டு. கம்யூனிசம் வந்து ஈக்குவாலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுது, நான் தப்புன்னு சொல்லல. அதே தான் டெமோக்ரஸியும் பண்ணுது. ரெண்டுமே இன்டர் கனெக்டட்லி அப்சல்யூட் ஹியூமன் ஈக்குவாலிட்டி தான் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கு. எல்லாருமே சமன்றதா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கு. இந்தியனாலே இருக்கு எல்லாருமே ஈக்குவல் சொல்லிட்டு இந்தியன் டெமோக்ரஸில. கம்யூனிசம் வந்து பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்தவங்களை வந்து ஒரு விக்டிமா கிளைம் பண்ணி சிஸ்டம் மேல வந்து பிளேம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நிறைய படிச்சவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய வந்து வளர்த்திருப்பாங்க. அந்த புள்ள அப்பா அம்மா துரோகம் செஞ்சுட்டு இந்த உலகத்தை விட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்ல இருந்து கிளைம் பண்றாங்க. நீட்ல தோத்து போனவன், நீட்ல தற்கொலை பண்ணவன்லாம் இவனுக்கு விக்டிம். தற்கொலை பண்ணவன் விக்டிம் கிடையாது. ஆக்சுவலி தற்கொலை பண்ணவனுக்கு கொழுப்பு. ஏன்னா இத்தனை வருஷமா உங்களை பெத்து வளர்த்து, என்னுடைய குழந்தை என் பையன் பிறந்தப்போ டாக்டர் வந்து ஒரு கிரீன் கலர்ல ஒரு கிளாத்ல அப்படியே பொதிஞ்சு வச்சு இப்படி காட்டினாங்க என்கிட்ட. இன்னைக்கு வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு அவரோட வீடியோல அவர் வந்து கிளைம் பண்ணியிருப்பார். நீட் எக்ஸாம் வந்து இருக்கணும். எதனால இருக்கும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நீட் வர்றதுக்கு முன்னாடி டொனேஷன்ல வந்து உள்ள போய்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் திறமை இருந்து சீட்டு கிடைக்கப்படுறது. நீட் எக்ஸாம் வந்த உடனே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஈக்குவலி சீட் வந்துட்டு கிடைக்க ஆரம்பிக்குது எல்லா மக்களுக்கும். அதுல இருந்துட்டு சில குற்றச்சாட்டு வந்து இருக்கு. நம்ம தமிழ்நாடு சிலபஸ் வந்து ரூட் மெமரைசேஷன் சிஸ்டத்தை வந்து பேஸ் பண்ணிருக்கு. யார் அதிகமா மனப்பாடம் பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் அதிக மார்க் எடுக்கிற மாதிரி டிஃபைன் செய்யப்பட்டிருக்கு. அது வந்து நிறைய குற்றச்சாட்டு இருக்கு. இதுவே சிபிசி சிலபஸ் என்சிஆர்டி வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் திங்கிங், டீப் திங்கிங் இருந்துட்டு நல்ல சப்ஜெக்ட்ல ஆழமா நாலேஜை வளர்க்கறதுக்கான திங்கிங் வந்து வளர்க்க வந்து உதவுது. மக்களுக்கு அதிகமா இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து என்னன்னா, இந்திய அரசால இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம இந்தியாவோட எக்கனாமி 2014 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஜேபி கவர்மெண்ட் வரப்ப 10வது இடத்துல இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4வது இடத்துக்கிட்ட வரைக்கும் முன்னேறி இருக்கும். அதுக்கான காரணம் வந்து என்ன பாத்தீங்கன்னா, நிறையவே குற்றச்சாட்டு வந்து வைக்கப்பட்டாலும் அதுக்கு இப்போ 4வது இடத்துல இருக்கோம். மற்ற முன்னாடி இருக்க கண்ட்ரிஸ்னா பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, சைனா, அமெரிக்கா, அவங்கன்னா வந்து ஒரே ஒரு லாங்குவேஜ் மட்டும் தான் பேசுவாங்க. ஒரே ஒரு கொள்கை இதாக இருந்துட்டு கண்ட்ரி ஃபுல்லாக ப்ரொபகண்டா பண்ணி அவங்க வந்துட்டு முன்னேற்று இருக்காங்க. அதுவே நம்ம கண்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டை நீங்கள் மாறி மாறி ட்ராவல் பண்ணுறப்ப, ஈவன் ஒரு டிஸ்ட்ரிக்டை ட்ராவல் பண்ணுறப்ப அவ்வளோ டைவர்சிஃபைடு கண்ட்ரி, அவ்வளோ கல்ச்சரு, லாங்குவேஜ் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஸ்லாங் வந்துட்டு மாறுபடும். ஈவன் தமிழ்நாட்டு குலேஸ்ரீ மதுரை கிட்ட போனீங்கன்னா அங்கே ஒரு மாதிரி தமிழ் பேசுவாங்க. கொங்கு தமிழ் இருக்கு, சென்னை தமிழ் இருக்கு, இந்த மாதிரி மாறி மாறி நிறைய இருக்கு. தஞ்சை தமிழ். கருத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து டிபெண்ட் பண்ணிருக்கூடாது. ஒருத்தராக மாற ஆரம்பிச்சோடனே தான் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். நம்ம வந்து டெவலப்பிங்ல தான் இருக்கோம், நல்லாவே டெவலப் ஆயிருக்கும். இதை வந்து யாரும் பேசுறது கிடையாது. மோடி கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா மாணவர்களுக்காண்டி நல்லதை நாங்கள் இருந்துட்டு செய்வோம் தான் சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழர்கள் தான் இந்த நாட்டை ஆள சிறந்தவர்கள், உலகத்தை ஆள சிறந்தவர்கள், மற்றவங்க இல்லைன்னு சொல்லிட்டு தமிழர்கள், தமிழ் வாழ்வியல், தமிழ் நேஷனலிசம் பேசுறது நாம் தமிழர் மட்டும்தான். அவங்கள பத்தி நிறைய ஃபேக் ப்ரொபகண்டா இருக்கு. எல்லாத்தையும் டீகோட் பண்ணி போட்டிருக்கேன். கூடிய சீக்கிரம் டாக்குமெண்ட்ரி வெளியில வந்து கொண்டு வரேன். அது இல்லாமல் அவங்க எம்எல்ஏல யார் மேலே சீரியஸ் கிரிமினல் அப்படின்ற கேஸில் நிறைய நல்ல விஷயத்துக்கு பெஸ்ட்டாக அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு டாக்குமெண்ட் எவிடன்ஸோட ப்ரூஃப் இருக்குது. நான் வந்து ஒரு நியூட்ரல் சப்போர்ட்டர் மட்டும்தான் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும். ரொம்ப நன்றி. பாய்.